ஹாய் ஹலோ வெல்கம் டு டெக்பீ சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாரும் வச்சிருக்க ஆட்டோ பாம்பை பற்றி தான். அந்த பாம்பு இல்லை, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற பேட்டரியை பற்றி தான். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு வெடிப்பொருள் தான். ஆனால் அதை பேக்கில் வச்சுட்டோ பாக்கெட்டில் வச்சுட்டோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதோடைய அதுக்குள்ளே நடக்கிற என்ன கெமிக்கல் ரியாக்ஷன், அதில் எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, எப்படி எலக்ட்ரான் ஃப்ளோலாம் ரன் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை ஏன் நான் பாம்புன்னு சொல்கிறதையும் இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் இருக்க பேட்டரிஸு இதில் பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் டைப் பேட்டரி. இதோடைய லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பிவிசி கவரால் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட்டெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. இது நார்மல் பிளாஸ்டிக் கவரு, இதுக்குள்ளே ஒரு மெட்டல் ஷீட் இருக்கும். ஏன்னா இது வெளியில் எடுத்து போடுற மாதிரி இருக்க பேட்டரி, அதில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எல்லா பேட்டரியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் டெர்மினல் ஒரு மைனஸ் டெர்மினல் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் இன்பில்ட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டிப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் அந்த ப்ளஸ் டெர்மினல் மைனஸ் டெர்மினல் இதில் இருக்கும். அதே மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டியை எம்ஏஹெச்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பேட்டரியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் பிரிண்டட் ஆகிருக்கும். இதை வச்சு தான் அந்த பேட்டரி மொபைலுக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் கொடுக்குதுன்றத பேட்டரியை பற்றி சொல்லும்போதே சொன்னேன். ப்ளஸ் டெர்மினல் மைனஸ் டெர்மினல்னு எல்லா பேட்டரியிலும் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி 2 டெர்மினல் எதுக்கு இருக்குன்றத இப்போ பார்க்கலாம். இது பேட்டரியோட டெம்பரேச்சர், அப்புறம் பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் ஏறணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஎம்எஸ், அதாவது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு போர்டை இதில் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் மொபைலுக்கு இதுக்கான டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எவ்வளோ பேட்டரி டெம்பரேச்சரில் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்க முடியும். இந்த பேட்டரியில் அந்த பிஎம்எஸ்ஸை கொஞ்சம் காட்டுறது கஷ்டம் தான். இது கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்எஸ் தெரியும். இதில் இந்த பக்கம் ஆனோட் கேத்தோடு, அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து 2 கனெக்ஷன் தான் வரும். அது ஒன்று ஆனோட் கேத்தோடு, அதாவது ப்ளஸ் டெர்மினல் மைனஸ் டெர்மினல். ஆனால் இந்த பிஎம்எஸ் போர்டு வழியாக கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராவாக ஒரு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. இங்கே பேட்டரியிலும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் டெர்மினல் மைனஸ் டெர்மினல் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக 2 போர்ட் கனெக்ட் பண்ணுறது இருக்கும். இது வழியாக தான் மொபைல் ஃபோன் பேட்டரியோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பிஎம்எஸ் தான். இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி மொபைலுக்கு சொல்லும். அது வழி தான் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஓவர்லோடும் ஆகக்கூடாது. அதாவது சார்ஜ் அதிகமாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப லோ சார்ஜுக்கும் போகக்கூடாது. அந்த 50% ஆஃப் எலக்ட்ரானை மெயின்டைன் பண்ணணும் உள்ள. அதுக்காக தான் 3.6 வோல்டேஜுக்கு கீழே இது ட்ரெயின் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிஎம்எஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஒரு குட்டி ரீகேப். பேட்டரிக்குள்ளே இருக்க இந்த பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஏன் இருக்குன்றது இந்த வீடியோ பார்த்தது மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பார்க்கலான்னா, பேட்டரிக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா எப்படி எலக்ட்ரான்லாம் ஃப்ளோ ஆகுது, அதாவது பேட்டரியிலேருந்து எப்படி பவர் கிடைக்குது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இந்த வாட்டர் பாட்டில் வச்சு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரிக்குள்ளே என்ன மாதிரி எலமெண்ட்லாம் வச்சு இந்த பவர் வருது, இந்த எலக்ட்ரான்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோலேருந்து கம்மியாக இருந்தால் இது கூட சேர்ந்து போடுறேன். அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ட் 2 போடுறேன். அதையும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டரியிலும் பாசிட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும், நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இங்கே இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த பக்கம் பாசிட்டிவ் சைடு, இந்த பக்கம் நெகட்டிவ் சைடுன்னு வச்சுக்கிட்டா இதுக்குள்ளே இருக்க தண்ணி எலக்ட்ரான்ஸு. இந்த தண்ணியெல்லாம் லித்தியம் அயனில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு. இப்போது இதில் இருக்கிற இது ஹை ப்ரெஷராக இருக்குது. இது பேட்டரியோடைய மைனஸ் டெர்மினல்ன்றால் லோ ப்ரெஷரில் இருக்குது. இப்போது இங்கே நான் ப்ரெஷரை கொடுக்கும்போது இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே மூவ் ஆகும். ஆனால் ப்ரெஷரை கொடுக்கறதுனால மட்டும் இது மூவ் ஆகுது. இந்த பக்கம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோடு வேணும். இந்த லோடு இது ஒரு லைட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மதர் போர்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டிசி மோட்டராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்கே 2த்துக்கும் கனெக்ஷன் கொடுத்தோடனே இங்கே நான் ப்ரெஷரை கொடுத்தனா இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கத்துலேருந்து இங்கே மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகுனா எலக்ட்ரான்ஸ் இங்கே இருந்து அந்த பக்கத்துக்கு கம்மியாகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்போது இந்த லெவலை விட கம்மியாகிடுச்சுன்னா, ஏன்னா ஒரு பேட்டரியோடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.4 வோல்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த லெவலில் இருக்கும்போது 4.4 வோல்டேஜில் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் இதுவே இந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா, ஏன்னா இங்கே ப்ரெஷர் போயிட்டே இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் லெவல் கம்மியாகிட்டே வரும். நம்ம கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இந்த லெவல் வந்துச்சுன்னா 3.85 வோல்டேஜில் இருக்கும். அதாவது 4.4 இருக்கும்போது பேட்டரியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். நமக்கு மொபைல் அப்படி தான் ஷோ அப் ஆகும். அதுவே 3.85 இருக்கும்போது 70 to 90% இருக்கும்.
இதுவே 3.60, அதாவது இதுக்கு தாண்டி பிலோவில் போயிடுச்சுன்னா 3.60 இருக்கும்போது பிலோ 50% வரும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா 0%க்கே போயிடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகாது. இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 50% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆல்ரெடி பேட்டரியில் இருக்கும்போதே நமக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா 0% சார்ஜ்னா காட்டும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்கே ஃபுல்லாக மூவ் ஆகாது. இங்கே ஓரளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணும். இந்த பாட்டிலேருந்து ஓரளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணும். அதுவே இப்போ சார்ஜ் போடும்போது என்ன ஆகும்னா ரிவர்ஸில் இங்கே இருக்கிற இது இப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்கே போயிடுச்சுன்னா இங்கே லோ ப்ரெஷர் ஆகிடும், இங்கே ஹை ப்ரெஷர் ஆகிடும். இங்கே ஹை ப்ரெஷர் ஆகிற வரைக்கும் மூவ் ஆயிடுச்சுன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சுன்னு வரும். இதுவே நீங்கள் சார்ஜில் கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இங்க இருக்கிற லித்தியம் ஆட்டம் வந்து இங்க இருந்து இதுல மூவ் ஆயிடும். போன எக்ஸாம்பிள்ல சொன்னேன் அதே மாதிரி இதுல மூவ் ஆயிடும். அப்படி மூவ் ஆயிடுச்சுன்னா இது வந்து நார்மலா உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு 60% சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு, அப்புறம் 70% ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 4.4 வோல்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 100% ஃபுல் ஆயிடுச்சுன்ற மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்படிதான் பேட்டரிக்குள்ள வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்குது. இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க.